வணக்கம் வீவர்ஸ், நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப்.
ஃபுல்லாக உங்களுக்கு அந்த தேங்காய் பாலில் இந்த மிளகெல்லாம் சேர்த்து அந்த மீன் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ வந்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணக்கூடிய தருணம் தான். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க, நம்புறீங்கல்ல? ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து கொடுத்துட்றேன். மிளகாத்தூள் காரத்துக்கு பதிலாக மிளகுத்தூள் காரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. அந்த காரம் வந்து அல்சர் ஏற்படுத்தும், இந்த காரம் வந்துட்டு நிறைய விஷயங்களை குணப்படுத்தும். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மீன் மிளகு வறுவல் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறீங்க, ஃபீட்பேக் சொல்கிறீங்க. மீன் மிளகு வறுவல் தேவையான பொருட்கள்: வஞ்சரம் மீன், மிளகுத்தூள், தேங்காய்பால், மஞ்சள் தூள், உப்பு, கறிவேப்பிலை, சீரகத்தூள், நல்லெண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது. செய்முறை: வாணலியில் எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கறிவேப்பிலை, மீன், தேங்காய்பால், சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு சேர்த்து நன்கு கலந்து வேகவிடவும். தேங்காய்பால் நன்கு சுண்டியவுடன் தட்டில் எடுத்து பரிமாறவும். இப்போது மீன் மிளகு வறுவல் தயார். வாங்க மேடம். ஹாய், ஸோ ஹாப்பி, உங்களை பார்த்து சர்ப்ரைஸாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய் சொல்கிறா. ஹாய், உட்காரலாமா? உட்காருங்க ப்ளீஸ். வாங்க மேடம். ஹலோ சார். ஐயோ, ஃபைன். உங்கள் பேர் சொல்லுங்களேன். சங்கமித்ரா. சங்கமித்ரா. நீங்கள் என்ன கங்கா யமுனா சரஸ்வதி சங்கமித்ரா? அந்த மீனிங் வராது. அசோகரோட டாட்டர் சொல்லுவாங்களா, ஹிஸ்ட்ரி வயசுல அசோகரோட டாட்டர் நேம். நீங்க தான் அந்த சங்கமித்ராவா? நான் அந்த சங்கமித்ரா கிடையாது, எங்க மாமா வந்து வச்சாரு அந்த நேம். இதிகாச புகழ்பெற்ற பெயர் வைக்கணும், அதனால வச்சா ரொம்ப நல்லா படிப்பாங்களாமா. அதனால கூட. இப்போ என்ன நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ பிஎல் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். வக்கீலுக்கு படிக்கிறாங்களாம்ப்பா, கொஞ்சம் பார்த்து தான் பேசுங்க. நீங்க சொல்லுங்க, உங்க நேம் என்ன? மேடம் என் பேர் வடிவேல். வடிவேல். நீங்க என்ன பண்றீங்க வடிவேல்? நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். அப்படிங்களா? எப்படி மேனேஜ் பண்ண முடியுது? என்ன ட்வின்ஸா இவங்க ரெண்டு பேரும்? இல்லை மேடம், இது என்னோட பாப்பா. ஓகே. இது வந்து என்னோட மச்சானோட மச்சா பாப்பா. நீங்க சொல்லுவீங்க இது ஏன் பாப்பா இது அவ பாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா மச்சா பாப்பா இருக்கீங்க. இல்லை இவ மேடம், பேர் கலந்திகா. ஓகே. அவ பேர் சாதனாஸ்ரீ. சாதனாஸ்ரீ. ஓகே. நேமெல்லாம் ரொம்ப வித்தியாசமே இருக்குது. எத்தனை மாதம் ஆகுது குழந்தைங்க பிறந்து? 5 months. 5 month நடந்துட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒரே டைம்ல பிறந்தாங்களா? 1 week டிஃபரன்ஸ். அவ வந்து 20th பிறந்தா, இவ 26th. ஓகே, அவங்க தான் அக்கா. ஆமா, அவங்க தான் அக்கா. பாருங்க, 6 நாள் அக்கா தங்கச்சி. ஓகே. பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணீங்க இன்னைக்கு? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, இட்லி ரெண்டுமே பண்ணியிருக்கோம். தோசை. ஆமா. ஓகே ஓகே. நீங்க சாப்பிட்டுருப்பீங்க கண்டிப்பா, தெரியும். சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. சரி, இப்போ எனக்கு என்ன பண்ணி தர போறீங்க? உங்களுக்கு வந்து மலிதா பண்ணி தர போறோம். மனிதா, நானும் மனிதன் அப்படின்றதா? இல்ல, மலிதா வந்து என்ன சொல்றான், ஒரு மல்லிப்பூக்கு ஈக்குவலாகவும் சொல்லலாம். அந்த ஃபுட்டை வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டா இருக்கும் அந்த ஃபுட். சரி, எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க. பாப்பா வச்சுட்டு செய்யறதா? பாப்பா இல்ல பாப்பாவை இவர்கிட்ட கொடுத்துட்டு இவரு பார்த்துக்கிட்டோம் பாப்பாவை, நம்ம கிச்சன் போகலாம். சங்கமித்ரா, நீங்க மனிடா பண்றேன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மனிடா பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை? மைதா மாவு வேணும், ஆயில், அப்புறம் நெய், முந்திரி, ஏலக்காய், தேங்காய் வந்து துருவுனது, அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. ஓகே ஓகே. இது எப்படி பண்ணுவீங்க? மாவு நம்ம பூரி மாவு மாதிரி செய்யறது? ஆமாம், நம்ம பூரி போடுவோம்ல அந்த பதத்துக்கே பிசைஞ்சுக்கிட்டா போதும். ஆமாம், ஆனால் வந்து உப்பு போடக்கூடாது. கையில் ஒட்டாத அளவு நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது மாதிரி உருண்டையே பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே. ஆமாம், சப்பாத்தி மாவு மாதிரி இல்லை பூரி மாவு மாதிரி பிசையணும், நல்லா சாஃப்டாக பிசையணும். இதோட ஹைலைட்டே அந்த சாஃப்ட்னஸ், அதான். சூப்பர். ஓகேங்களா? அது ஒட்டாத அளவு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக, ரொம்பலாம் ஆட் பண்ணிக்க தேவையில்ல, சும்மா லைட்டாக ஆட் பண்ணி. ஆமாம். ஓகே. ஆனால் வந்து மெயினாக இந்த மாவு இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நல்லா வந்து அது உருட்டி நல்லா பண்ணணும். ஆயிலும் வந்து நிறைய இருக்கக்கூடாது. சரி, ஒன்று பண்ணி காட்டுங்க. நல்லா மெலிசாக
மெலிசாக. ஷீட் நல்லா மெலிசாக வேணும். ஆமாம், நல்லா மெலிசாக இருக்கும் இந்த பதத்துக்கு. இந்த மாதிரி இருந்தால் போதும். ஓகே, பேப்பர் மாதிரி. ஆமாம், பேப்பர். சரி, இது என்ன பண்ணுவீங்க? இதை வந்து அதான் தேவையான அளவு எடுத்து இதுமாரி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மில்க்கு ஹீட் பண்ணி வச்சுக்கோம். மில்கியா? இந்த மாதிரி பாலை வந்துட்டு ஹீட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் கொதிக்குது பார்த்தீங்களா, அப்போ ஏலக்காய் போட்டு சும்மா கொஞ்சம் ஊற்றிடலாம் அதில் ஊற்றிடலாம். ஆமாம், இந்த பவுலில் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் முந்திரி இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக நெய்யில் போட்டு எடுத்துட்டு பாயசம் தாளிக்கிற மாதிரி. ஆமாம், அதுமாரி போட்டுட்டு இதனுடைய விஷயம் வந்துட்டு அந்த மில்கில் வந்துட்டு இந்த ஷீட்டு குக் ஆகும். ஆமாம், ப்ளஸ் சுகரும் ஆட் பண்ணும். சூப்பர். மனிடா வந்து நம்மளுடைய சங்கமித்ரா வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்ற பண்ணாதது, அதாவது நிறைய விஷயங்கள் அந்தந்த ரீஜனலில் வந்துட்டு ஒரு ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ்னு இருக்கும். ஸ்டாப்பிள் ஃபுட், பிரதான உணவு வகைகள் சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு உணவு இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த வேலூர் பக்கத்தில் இருக்க ஆரணி வேலூர் இந்த பக்கம் வந்துட்டு இது கொஞ்சம் பிரசித்தி பெற்ற உணவு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அங்கே தான் ஃபேமஸ் இல்லையா? பால் காஞ்சிச்சு போதுமா? போதும். இந்த அளவு கரண்டி தரவை ஏதாவது கலக்க? இல்லை. இப்போ பால் நல்லா கொதிக்குது. ஓகே, இதில் வந்து ஏலக்காய் நம்ம போடணும். இடிச்சு போடணுமா? இடிக்கலாம் போடுவோம். இடிக்கி போட்டால் ரொம்ப கொஞ்சம் என்ன ரொம்ப சாப்பிட்றவங்களுக்கு ஒரு ரொம்ப ஃப்ளேவர் கிடைச்ச மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து பிடிக்காது அந்த ஃப்ளேவர். ப்ரோக்கன் பண்ணி போட்டுருக்கீங்க. ஆமாம், சும்மா லைட்டாக ஒரு நஸ்க்கு. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்றதுக்காக ஒரு நசுக்குனாங்கன்னா கையிலே நெருங்கிடுமா அது? ஓகே. ஆமாம், இப்படி பண்ணால் பாருங்க வந்து பாருங்க. ஓகே, அவ்வளோதான். இது சும்மா சூப்பர். ஓகேங்களா? இப்போ அது பவுலில். ஓகே, பாலை நல்லா கொதிக்க வச்சு அதில் ஏலக்காய் போட்டு கொட்டிட்டாங்க. சக்கரை போடுவோம் நம்ம அதில். இப்போ இது பண்ணிட்டு சக்கரை. சர்க்கரையும் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். அவங்க வந்து சுகர் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஓகே, சில பேர் வந்து லிமிட்டாக சாப்பிடுவாங்க. சரி, உங்களுக்கு எப்படி திட்டமோ வேணுமோ அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். சுகர் பேஷண்ட் சுகர் ஃப்ரீ கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சூடாக இருக்கும் போது ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர். ஆமாம், இந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் ஒரு பாட்டு பாடலாம். விநாயகா சாங் பாடுறேன். ஓகேங்களா? వినాయక నిను వినా బ్రోచుడకు వేరెవరుడా విఘ్నరాజా వినాయక. நீங்கள் கத்தனை பாருங்க, ஓடி வந்துட்டாரு. கொதிக்க ஓடி வந்து தாக்க முடியாமல் தண்ணி ரெடி ஆகிடுச்சு. போட்டுடலாமா? ஓகே. சாமி கும்பிடும்போதெல்லாம் பாடுவீங்களா சங்கமித்ரா? நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பாடுவோம். கொலுலலாம் போனால் பாடுவோம். ஏன்னா எங்கள் டான்ஸ் கிளாஸில் எல்லாருமே கம்பல்சரி வந்து கொலு நவராத்திரி வந்து கம்பல்சரி கும்பிடுவாங்க. அதனால் அங்கெல்லாம் போனால் கம்பல்சரி நாங்கள் பாடி தான் ஆகணும். ஓகே, ஓகே, இந்தாங்க. ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஆமாம். இல்லை, இதுக்கும் நான் தனியாக கிளாஸ் போகிறேன். எங்கள் மாஸ்டர் கிட்ட தான் போகிறேன். அப்படியா? ஸோ பூரியை நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் பொரிப்பீங்க, இவங்க வந்துட்டு தண்ணியில் பொரிக்கிறாங்க. பொரிக்கல, வேக வைக்கிறாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஷ்ஷு இது. வந்து பாலில் வந்து சாப்பிடும்போது அப்படியே ஒரு பாயசம் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, சூப்பர். குக் ஆகிடுச்சு. இதையும் போட்டுருவா? அது இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? இது வந்து எப்படின்னா, இப்போ வந்து பசங்க வந்து இதுமாரி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா, சின்ன பசங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக கல்கல் மாதிரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கொழுக்கட்டை, இது சீடை மாதிரி, அப்புறம் இது வந்துட்டு ரிங்கு மாதிரி. இது ஏதோ ஃபஸ்ட்டு யாரையோ பார்த்த ஞாபகத்தில் அப்படியே கொஞ்சம் ஷேப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. யாரையோ பார்த்து பயந்துட்டாங்களாம், அந்த உருவ ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது ஏதோ பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகே, இதையும் அதிலே போட்டுருவா? இதுவும் அதிலே போட்டுடலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இல்லையா? நெய்யா? நெய் போதுமா? போதும். இது முந்திரி மட்டும் போடணுமா? போட்டுருவா? இந்த கலர் போதுமா? போதும்.
போட்டுடலாமா? ஆ. இப்போ வந்துட்டு இவங்க இந்த மலிதா பண்ணுறாங்க இல்லையா, இதில் வந்து இந்த கேஷ்யூ நட் போடுறாங்க இல்லையா, அந்த கேஷ்யூ நட்டு வந்து கீயில் ஃப்ரை பண்ணும்போதே கொஞ்சம் சாப் பண்ண கோகோனட்டும் அதில் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வெந்துடுச்சு, இப்போ எடுத்து போட்டு. வந்துருச்சா? எடுத்துடலாமா? எடுத்து. சங்கமித்ரா வந்து சட்டுன்னு ஒரு டெசர்ட் பண்ணிட்டாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் தான் டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி. இப்போ வந்து தேங்காய் போடணும். சரி. எவ்வளோ தேங்காய் போடணும் எல்லாமே வா? தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நீங்கள் தானே சாப்பிட போகிறீங்க, உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் தேங்காய் போடும், எல்லாமே கொஞ்சம் தான். சூப்பர். நல்ல ஏலக்காய் ஃப்ளேவர் பக்காவாக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து அந்த கனமான பீஸ் எடுத்து சாப்பிட்றதுனால கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மெலிசா பூரி மாடல் அதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்லா கரெக்டாக ரொம்பவே நல்லா இருக்குது. சங்கமித்ரா முந்திரி பருப்பு, மைதா மாவு, ஏலக்காய், தேங்காய் எல்லாம் ஒன்றா சங்கமிச்சிருக்குது இந்த பாலில். சங்கமித்ரா ஸ்பெஷலாக இது. ஓகே, ரொம்பவே இன்ட்ரெஸ்டான ஒரு டிஷ் பண்ணிங்க. மலிடா தேவையான பொருட்கள்: மைதா மாவு, எண்ணெய், நெய், முந்திரி, ஏலக்காய், தேங்காய் துருவல், சர்க்கரை. செய்முறை: மைதா மாவை உப்பு போடாமல் தண்ணீர் ஊற்றி பூரி மாவு பதத்திற்கு பிசைந்து வைத்துக் கொள்ளவும். பின்பு அதை மெலிசாக திரட்டி வைத்துக் கொள்ளவும். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் பாலை சூடாக்கி பொங்கியவுடன் ஏலக்காய் பொடி சேர்த்து பின்பு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளவும். அதில் தேவைக்கேற்ப சர்க்கரையை சேர்த்து கலக்கவும். இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி கொதிக்கவிட்டு அதில் திரட்டி வைத்துள்ள மாவை போட்டு பொரித்து எடுத்து அதை அப்படியே பாலில் போட்டு ஊறவிடவும். இதற்கிடையே முந்திரியை நெய்யில் வறுத்தெடுத்து பாலில் சேர்க்கவும். இறுதியாக தேங்காய் துருவல் சேர்த்து சூடாக பரிமாறவும். இப்போது மலிடா தயார். உங்களுக்கு நான் ஏதாவது உடனடியாக பண்ணுற மாதிரி ஏதாவது டிஷ் பண்ணணுமே? என்ன வீட்டில் அவங்க பண்ண மலிதா சாப்பிட்டு ரொம்பவே தெம்பாக இருக்கேன். அவங்களுக்கு ஒன்று ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு டிஷ் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக அந்த பன்னீரை வச்சுட்டு ஒரு பன்னீர் மிரப்பக்காய் வேப்புடு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு எண்ணெயை காய வச்சிடலாம். ஓகே, எண்ணெய் சூடேறிட்டே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலாலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாமா? பன்னீர் வந்துட்டு கட் பண்ணிடலாம். பன்னீர் போட்டிருக்கோம், லைம் ஜூஸ், கேஷ்யூ நட்டு கொஞ்சம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம், உப்பு வந்து தேவையான அளவு, காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இதை வந்துட்டு இந்த இதில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு சோள மாவு இருக்கு இல்லையா, கொஞ்சம் சோள மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, இதை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகட்டும். தண்ணி வந்து கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி தெளித்து மேரினேட் பண்ணி ஓகே, இது மேரினேட் பண்ணிட்டோம்.
எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு அதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ரொம்பவே சிம்பிளான டிஷ். நீங்கள் ஃபாஸ்ட்டாக வேணும்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஈஸியான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இது எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சு, அப்படியே போட்டு பொரிக்கும். மீதி மசாலாவில் இந்த மிளகா அப்படின்னு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் அதில் போட்டு எடுக்கும்பொழுது கருவேப்பிலை போட்டு எடுத்து அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது. கொஞ்ச நேரம் வேகட்டும். ரொம்ப டீப்பாக ஆச்சுன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கறி லீஃப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டு இதில் ஒரு பரட்டிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியது. ஓகே, சங்கமித்ரா, சுட சுட உங்களுக்கு வந்துட்டு பன்னீர் மிரப்பக்காய் வேப்படுவது தயாராக இருக்குது. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ஒரு வடிவேல் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாருல்ல? கண்டிப்பாக வரும். கூப்பிட்டுருக்கேன். வாங்க வடிவேல், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ண வச்சுட்டோமா? அப்படி இல்லை. கம், இந்தாங்க, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு மேடம். பன்னீர் சாஃப்டாக இருக்கா? சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா? நல்லா சாஃப்டாக இருக்குது. எல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, தேங்க்யூ. பன்னீர் மிரப்பக்காய் வேப்புலு. தேவையான பொருட்கள்: பன்னீர், எலுமிச்சை சாறு, முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சோள மாவு, மைதா மாவு, பச்சை மிளகாய். செய்முறை: வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். இதற்கிடையே பன்னீரை கியூப் வடிவில் வெட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அதில் சிறிதளவு எலுமிச்சை சாறு, முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்து கலக்கவும். பிறகு சோள மாவு, மைதா மாவு சேர்த்து சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்கு கலக்கவும். பச்சை மிளகாயை கீறி வைத்துக் கொள்ளவும். இப்போது மாவோடு கலந்து வைத்துள்ள பன்னீரை எண்ணெயில் பொரித்தெடுக்கவும். கீறி வைத்துள்ள பச்சை மிளகாயை மீதமுள்ள மசாலாவில் தோய்த்தெடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். இப்போது பன்னீர் மிரப்பக்காய் வேப்புலு தயார். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வடிவேல். நான் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக அவங்க வந்துட்டு மெயில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, வரணும் எங்கள் வீட்டுக்கு, உங்கள் கிச்சன், எங்கள் ஷெஃப்டில் எங்கள் கிச்சன் வந்து நீங்கள் சமைச்சியே ஆகணும்னு சொல்லிட்டு உங்கள் மனைவியோடைய வருங்கால வக்கீலுடைய வேண்டுதலின் பேரில் சங்கமித்ராவுடைய ஒன்றா கொஞ்சம் நேரம் சங்கமிச்ச சந்தோஷத்தோட இன்றைக்கி நான் உங்ககிட்ட விடைபெற போகிறேன். மறுபடியும் நான் வந்து இதே மாதிரி ஒரு புதுவிதமான டிஷ்ஷோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.